ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெல்லாஸ் ஹோம் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் காளான் மசாலா சாதம், சப்பாத்தி, பூரி, தோசையோடு சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு முழு மல்லி, அதிக காரம் இல்லாத வரமிளகாய் 3, 1/4 டீஸ்பூன் மிளகு, அரை டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, மிதமான தீயில் நல்லா வறுத்தெடுத்துடலாம். நல்லா வறுபட்டதும் 1 டீஸ்பூன் கசகசா. தீயை ரொம்ப குறைவாக வச்சுக்கோங்க. இனி தீயை ஆஃப் பண்ணிடலாம். பேன் சூட்லேயே நல்லா பொரிஞ்சு வந்துடும். உடனே வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். நல்லா ஆறினதும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். நல்லா பவுடர் பண்ணிட்டு வந்தாச்சு. இனி இது கூடவே முந்திரி பருப்பு 10-12 முந்திரி பருப்பை தண்ணியில் ஊற வச்சு வச்சுருந்தேன், அதையெல்லாம் சேர்த்துடலாம். முந்திரி பருப்புக்கு பதிலாக வேர்க்கடலை அல்லது ஒரு வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். 1 இன்ச் அளவு இஞ்சி, 4-5 பல் பூண்டு, ஒரு பெரிய சைஸ் தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதையெல்லாம் சேர்த்துடலாம். 3/4 டேபிள் ஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூனோட கொஞ்சம் கூடுதலாக கரம் மசாலா, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா விழுதாக அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பேன் சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடானதும் 200 கிராம் அளவு காளான் க்ளீன் பண்ணி இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதெல்லாம் சேர்த்துடலாம். மீடியம் ஸ்பீடில் 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். வதக்கி விடும்போது இந்த மாதிரி தண்ணி விட்டு வரும். நான் அன்றைக்கி காளான் மசாலா பண்ணியிருக்கேன். இதே மெத்தடில் உருளைக்கிழங்கு மசாலா கூட பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். நல்லா வதங்கி வந்திருக்கு. இனி இது கூடவே நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த பேஸ்ட்டு சேர்த்துடலாம். மிளகாய் தூள் சேர்க்கும்போது பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் காரம் குறைவான காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். காரம் அதிகமான மிளகாய் தூள் சேர்க்குறதா இருந்தால் குறைவாக சேர்த்துக்கணும். மசாலா வறுத்தெடுக்கும் போதும் நம்ம மிளகாய் வத்தல் சேர்த்துருக்கோம், அதனால் காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் காரம் குறைவான மிளகாய் வத்தல் எடுத்திருந்தேன். காரம் அதிகமானதாக இருந்தால் பார்த்து சேர்த்துக்கணும். தேவையான அளவு பொடி உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். 2-3 நிமிஷம் ரொம்ப குறைவான தீயில் கலந்து விட்டதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு வாட்டி கலந்து விட்டதுக்கப்புறமா 2-3 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சு வேக வச்சிடலாம். தீயை நல்லா குறைவாக வச்சுக்கோங்க. 2 நிமிஷம் ஆயிருக்கு. எண்ணெயெல்லாம் விட்டு தனியாக வந்திருக்கு. இனி இதில் ஒரு வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் குடமிளகாய், கேப்சிகம், வெங்காயம் ரெண்டையுமே இந்த மாதிரி ஸ்கொயர் டைப்பில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு சேர்த்துருக்கிறதால நல்லா க்ரீமி பதத்துக்கு வந்திருக்கு. நான் அன்றைக்கி பூரியோட சேர்த்து சாப்பிட்றதால இந்த மாதிரி கெட்டியான பதத்துக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு குழம்பா தேவைப்பட்டதுன்னா தேவைக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 2 நிமிஷம் மூடி வச்சு வேக வச்சிடலாம். இடையில ஒரு வாட்டி திறந்து கலந்து விட்டுக்கோங்க. காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருந்ததால இதோட கலரே பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. நம்மளோட காளான் மசாலா மணமாக சுவையாக தயாராகிருக்கு. கடைசியாக மல்லிலைகளை தூவி ஆஃப் பண்ணிடலாம். சாதம், சப்பாத்தி, தோசை, பூரியோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பெல்லாஸ் ஹோம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.